மேஷ ராசி மேஷ லக்னம் காலபுருஷனுக்கு முதல் வீடு. செவ்வாய் பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. சூரியன் உச்சமாயி சனீஸ்வர பகவான் நீசமடையக்கூடிய வீடு. சனீஸ்வர பகவான் நீசமடையனால என்னமோ பொறுமை அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படுறதுக்கூடியது மேஷராசி. நான் இப்படி தான், எந்த விஷயத்தில் நான் என்னை மாற்றிக்க மாட்டேன். நீ பேசுகிறதா இருந்தால் பேசி, இல்லைன்னா போயிட்டே இரு. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்துச்சுன்னா மேஷத்துக்கிட்ட இருந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இப்படி தான், நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா விதத்துலேயுமே தனித்துவமாக இருப்பாங்க. அப்பா அம்மா அப்படிங்கிறது ரொம்ப பாசம் அக்கறைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்களே பிற்காலத்தில் இவங்களை ஏமாற்றிடுவாங்க அல்லது ஏமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். நீங்களாம் இப்படி ஏன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள்லாம் இன்றைக்கி மேஷத்தை நடந்துட்டு இருக்குதுங்க. இன்றைக்கே 7.5 சனியோடைய தாக்கம் வாக்குஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்க்குறாரு. நான் மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்துட்டுருக்கேன், நீங்களாம் ஏன் இப்படி இருக்கிறீங்க? எது தொட்டாலுமே அடி மேலே அடி விழுகுது. நான் யாருக்கும் எந்த பிரச்சனைகளும் போகிறதில்ல, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். இருந்தாலுமே என்னை பிரச்சனைகள் கொல்லாமல் கொல்லுது அப்படின்னு வருந்தாத மேஷராசி மேஷ லக்னம் இல்லை. நிறைய வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தை வந்து கதவை தட்டி இருக்குது. இருந்தாலும் அப்போ எல்லாமே வந்து இந்த கோவத்தினால, அந்த கோவத்தின் வெளிப்பாடுனால ஒருத்தர்கிட்டையும் கை கட்டி நிற்கணும் அப்படிங்கிறது மேஷத்தை பொறுத்தவரை நடக்கவே நடக்காதுங்க. நீங்கள் 1000 கோடி சம்பாதிக்கலான்னு கூப்பிட்டு வந்தீங்கனாலுமே ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு பிடிக்காத செயல்கள் நடந்துருச்சுன்னா அது எவ்வளவா இருந்தாலும் துச்சமாக தூக்கி வீசிட்டு நான் ராஜா, நான் இருக்கிற இடத்துக்கு நான் ராஜா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமா தனித்துவமாக இருக்கக்கூடிய மேஷராசி மற்றும் மேஷ லக்னம். இது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கடுமையான ஸ்ட்ரெஸ்லையும் மன அழுத்தத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை எதிர்காலம் நல்லா இருக்குமா, டெய்லி சாப்பாட்டுக்கே எனக்கு வந்து பிரச்சனை வர மாதிரி இருக்குது. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கூட எந்த பிரச்சனையும் இல்லை, இன்றைக்கி ஒரு பணமும் பார்த்து சேமிக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கெல்லாம் நான் வெளியே மட்டும்தான் சிரிச்சுக்கிறேன், உள்ள மனசில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னை காப்பாற்ற வேண்டிய குரு அப்படிங்கிற கிரகம் வந்து பார்த்திங்கன்னா மேஷராசியை பொறுத்தவரையும் பாக்கியாதிபதி ஆகிறாரு. இன்னைக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் உட்காந்து உங்களுடைய வீட்டை பார்க்குறாரு. அப்பா நல்லா இருக்காங்க, அம்மா நல்லா இருக்காங்க, ஆனால் நான் சொல்கிற அளவுக்கு இல்லை, என்னுடைய பொருளாதாரம் சொல்கிற அளவுக்கு இல்லை, கடன் பிரச்சனைகளை என்னால் சமாளிக்கவே முடியல இருக்கும்போது அப்படியே கேட்ட உடனே எடுத்து கொடுக்குறது யோசிக்கிறதே கிடையாதுங்க. மேஷத்தை பொறுத்தவரை சேமிப்பு தனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு நினச்சதை விட மற்றவங்களுக்கு இது வேணும் அப்படின்னு நினச்ச காலங்கள் தான் ரொம்ப அதிகம். அதனாலேயே இன்றைக்கி எல்லாமே மாற்றிட்டு ஒவ்வொன்றா படிப்படியாக இன்றைக்கெல்லாம் ரொம்ப மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப அதிகமாகிடுச்சு மேஷத்துக்கு. இன்றைக்கெல்லாம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குணமாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனியில் நிச்சயமாக நடக்கும். நம்ம எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் 7.5 சனி நம்ம என்னையும் தாக்கலை அப்படின்னாலும் குணமாற்றம் அப்படிங்கிறது நடந்தே தீரும். இதுக்கு முன்னாடி கோவப்பட்டுட்டு இருந்தவங்க இப்போ இன்றைக்கி அமைதியாக இருப்பீங்க. பல விஷயங்களை ஏற்று பேசி கேள்வி கேட்டவங்க இன்றைக்கி எதுவுமே பேசாமல் சிரிச்சுக்கிட்டு கடந்து போகிறத நிதர்சனமாக பார்க்கலாம். இது எல்லாமே 7.5 சனியோடைய தாக்கம்தான். இந்த சூழ்நிலையில் சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைய போகிறார். அந்த வக்ர பெயர்ச்சி பலன்கள் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே ஆரம்பித்து கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரையும் சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைகிறார். பொதுவாக சனி லக்னங்களுக்கு செவ்வாய் நல்லது பண்ண மாட்டார், செவ்வாய் லக்னங்களுக்கு சனீஸ்வர பகவான் நல்லது பண்ண மாட்டார் அப்படிங்கிற பொதுவான கருத்து நிச்சயமாக இருக்குது. ஆனால் இந்த இடத்த பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானோடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது, அவர் போல கெடுப்பார் இல்லை, அவர் போல கெடுப்பார் இல்லை. அவர் நினச்சா மேலே இருக்கிற உயரத்தில் இருக்கிறவனை கூட ஒரு நிமிஷத்தில் கீழே இறக்கி விட முடியும். கீழே இருக்கிறவங்கள அப்படியே மேலே கொண்டு போய் அந்த சாம்ராஜ்யத்தையே ஆளக்கூடிய சக்தி எல்லாமே சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் இந்த ராசியை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவான் ஒரு யோகாதிபதி தான், 11ஆம் அதிபதி. நீ சந்தோஷமாக இருக்கணுமா, மேஷராசி மற்றும் மேஷ லக்னம் சனீஸ்வர பகவானுடைய காலிலே விழுந்து கிடங்க, நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பீங்க. அது பாதகாதிபதி அப்படிங்கிறதெல்லாம் 2வது. சந்தோஷம் அப்படிங்கிற ஒன்று வேணும் அப்படின்னா சனீஸ்வர பகவான் தான். அது எந்த மாதிரியான சந்தோஷம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பாதகாதிபதி சொல்லுவார். நான் சந்தோஷம் மகிழ்ச்சி குடும்பத்தோடு நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக சனீஸ்வர பகவானுடைய ஆதரவு மேஷத்துக்கு நிச்சயமாக வேணும். இந்த நேரத்தில் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றின்னு சொல்லி அவர் பாதம் வணங்கி எங்கே இருந்தாலுமே நினச்சிக்கோங்க, அவர் பிறந்த கால ஜாதகத்தில் அஷ்டமத்தில் இருக்கட்டும், பாதகத்தில் இருக்கட்டும், 6லேயே இருக்கட்டும், நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவார். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகத்திலேயே வந்து ஈசன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வர பகவான் தான். அப்போ ஏற்கனவே நீதி நேர்மை பார்க்கக்கூடிய மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு
நிச்சயமாக இவர் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காரு. இதனால் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் மாறப்போகுது, பாசிட்டிவாக நடக்க போதா, நெகட்டிவாக நடக்க போதா, இருக்கிறத தக்க வச்சுக்குவேனா, காப்பாற்றுவேனா, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருப்பேனா, இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களோட மனசில் ஓடிட்டுருக்கு. அதற்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் விதமாக முதல்ல மேஷராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற்று தன்னுடைய 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. வக்ரம் பெற்று உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. கடன் சுமைகளை கட்டுக்கோப்பாக வச்சுக்குவார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடன் ஏனோ தானோன்னு இருக்குது. எனக்கு ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டின் பேரில் கடன் இருக்குது, அந்த கடனை வீடு ஒரே அளவுக்கு இருக்குது, நான் எதுக்கு இப்படி கடன் வாங்கினேன், என்ன கடன் வாங்கினேன்னு எனக்கு தெரியாமையே கடன் எனக்கு நிறையா ஆயிடுச்சுங்க. இந்த கடன் பிரச்சனைகள்லேருந்து நான் மீண்டு வெளியே வருவேன்னா அப்படியே டெய்லி அதை நினச்சி எனக்கு மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், வலிக்குது. இந்த பிரச்சனைகள் எல்லாமே மீண்டு வெளியே வருவேனா, எனக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்த பார்க்கறதுனால கடனை கட்டுப்படுத்துவார். வக்ரம் பெற்று பார்க்கறதுனால எப்படியாவது ஒரு விஷயத்தை பண்ணி அதை அடைக்கிறதுக்கு போராட்டத்தை நிறையா ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த போராட்டத்தினால வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதே போல் தொழில் எங்கேங்க இருக்குது மேஷத்துக்கு அப்படின்னு புலம்புற மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணினாலுமே அந்த தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது பலப்படாமல் தொழிலில் நிறைய பிரச்சனைகள். இன்றைக்கும் பாருங்கள், மேஷத்தை பொறுத்தவரையும் கணவனாக இருக்கட்டும், மனைவி கிட்ட, மனைவியாக இருக்கட்டும், கணவன்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. இந்த தொழிலில் இவ்வளோ பண்ணுனா இவ்வளோ நஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லாமையே அப்படியே அந்த தொழில் நடத்திட்டு இருக்கு. கரண்ட் பில்லுக்கு வந்தால் போதும், வாடகைக்கு வந்தால் போதும், செலவுக்கு கொஞ்சமாக காசு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த தொழிலை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. இன்றைக்கி அந்த கடனில் வளர்ந்து பெரிய கடன்கள் ஆகக்கூடிய இந்த சூழ்நிலையில் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் சனீஸ்வர பகவானுடைய வக்ரம் பெயர்ச்சியினால் அந்த கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறையும். அதே போல் கண்கூடாக படிப்படியாக தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது வளரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் நிச்சயமாக அந்த தொழில் ஸ்தானத்துக்கும் வேலை ஸ்தானத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளும் பாதிப்புகளும் வராது. அதே போல் 3வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு திருமணம் ஆகவே இல்லை. பிறந்த கால ஜாதகத்தில் எல்லாத்துக்குமே குடும்பஸ்தானத்தோடு சனி சம்மந்தப்பட்ட நபர்கள் அனைவருக்குமே இது டிலேவான திருமணம் தான். கிட்டத்தட்ட 31 வயதாயிடுச்சு, எங்கே போனாலும் என்னுடைய ஜாதகத்தை ரிஜெக்ஷன் பண்ணுறாங்க, ஏது பண்ணினாலும் கடைசியில் ஃபிக்ஸ் ஆயிடுது. கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக என்னுடைய திருமணம் அப்படிங்கிறது நின்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஆயிடுச்சு. இனி வரக்கூடிய காலங்கள் எனக்கு திருமணம் நடக்குமா, எனக்கு கிட்டத்தட்ட 7.5 சனியோடைய தாக்கம் இருக்குது, இந்த நேரத்தில் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுமா, எஸ் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணும். சனீஸ்வர பகவான் பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை சப்போர்ட் பண்ணும். நிச்சயமாக சனியோடைய அனுகிரகம் இல்லாமல், குருவோட அனுகிரகம் இல்லாமல் திருமணம் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது. நிச்சயமாக தசா புத்தி அந்தரநாதர்களாக, சூட்சமநாதர்களாக அல்லது கிழமைகளாக சனீஸ்வர பகவானும் குருவும் சம்மந்தப்படுவாங்க. நம்ம எந்த நேரம் வேணாலும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், கடைசிக்கு அவங்களுடைய ஹோரையாவது இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதனால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திற்குமே இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி நீங்கள் விருப்பப்படுற மாதிரி வரன்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஜம்முன்னு வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். லேட்டாக கல்யாணம் பண்ணாலும் நல்ல பொண்ணாக வந்திருக்கு, நல்ல பையனாக வந்திருக்கு அப்படின்னு மற்றவங்க பார்த்து பொறாமப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக ஏற்படும். தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தடை தாமதங்கள்லாம் விலகும். யாருக்கு சனீஸ்வர பகவான் பிறந்த கால ஜாதகத்தில் வக்ரமாக இருக்காரோ அவங்க எல்லாரும் இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க, இந்த வக்ர காலம் ஒன் ஆஃப் த கோல்டன் பீரியட் அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால் என்ன முயற்சி பண்ணினாலுமே எனக்கு சப்போர்ட் பண்ணலை, கிடைக்கல, என்னை தூக்கி எறிகிறாங்க. வேலை செய்கிற இடத்துல 5 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை 6 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை கிட்டத்தட்ட 2-3 நாளைக்கு நான் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கேன், எனக்குன்னு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்குமான்னு ஒரு நாளும் ஏங்கிட்டு இருந்தக்கூடிய நபர்களுக்கு இந்த காலம் ஒரு வரப்பிரசாதமாக நிச்சயமாக இருக்கும். இதன் மூலியமாக தொழில் ஸ்தானமும் வேலை ஸ்தானமும் பலம் பெறதுனால நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி இனி வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் அனுதினமும் மாறும். இன்றைக்கி ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும். பிறந்த கால ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக கூடவோ குறையவோ செய்யும். அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்துகிறேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.